கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 24 முடிய. பொக்கிஷங்கள். உலக பொக்கிஷங்களாக கருதப்படும் செல்வம், சொத்து, பணம் போன்றவை நாம் நினைப்பது போல உண்மையாகவே உலக வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றுதான். கடவுளும் கூட அதனை மறுக்கவில்லை. ஆனால் அதே வேளையில் அதன் மீது நாம் வைக்கும் அளவுக்கு மீறிய, அதாவது தேவனுக்கும் மேலாக கொடுக்கும் முக்கியத்துவத்தை தான் கடவுள் வெறுக்கின்றார். காரணம், நாம் செல்வத்தின் மீது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கிறோம். அதுவே நமக்கு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் தரும் என நினைக்கிறோம். அதுவே நம் எதிர்காலத்தை தீர்மானம் செய்யும், அதுவே நம்முடைய எதிர்காலத்திற்கு உதவி செய்யும் என நினைக்கின்றோம். ஆவிக்குரிய நம்பிக்கையின்படி இவை அனைத்தையும் நாம் தேவன் மீது தான் வைக்க வேண்டும். மாறாக ஆஸ்தி, ஐஸ்வர்யத்தின் மீது வைக்கும் பொழுது நாம் அதனை ஆண்டு கொள்வதை மீறி அது நம்மை ஆண்டு கொள்கிறது. கடவுளுடைய ராஜ்யத்தை தேட நாம் மறந்து விடுகின்றோம். ஆஸ்தியை, செல்வத்தை சேர்ப்பதை கடவுள் வெறுக்கவில்லை. அதோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை தேட மறந்து விடுவதைத்தான் கடவுள் கண்டிக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி, கடவுளுடைய ராஜ்யத்தை தேடி பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த நாளிலும் கூட அது போன்ற ஒரு தீர்மானங்களை எடுத்து கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து கடவுளின் நன்மைகளையும் ஆசைகளையும் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலகத்திலே ஆண்டவரே, எங்களுக்கு பொருளாதாரம், செல்வம் தேவைதான். ஆனால் அதே வேளையில அதோடு கூட உம்முடைய ராஜ்யத்தையும் நாங்கள் தேட, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, அவைகளை மறந்துவிடாதபடி அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக ஐஸ்வர்யத்தோடு கூட கடவுளின் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டும் என்று கடவுளின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய செயல்களையும் செய்ய தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை செய்யுமாறு மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.